இந்த 2024 நவம்பர் மாதத்தில் தியேட்டர்லேயும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நவம்பர் 14 ரிலீஸ் ஆன கங்குவா. இந்த படத்தை சிறுத்தை சிவா டைரக்ஷனில் சூர்யா ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. இதோட பட்ஜெட் என்னமோ 350 கோடி கிட்ட, ஆனால் படம் வசூல் 150 கோடி கூட வரல. பாக்ஸ் ஆஃபீஸ் படி இது ஒரு ஃப்ளாப் படம். அடுத்து நவம்பர் 22 மொத்தமாக 3 படம் ரிலீஸ் ஆச்சு. பிரபுதேவாவோட ஜாலியோ ஜிம்கானா, அசோக் செல்வனோட எமக்கு தொழில் ரொமான்ஸ், அதர்வாவோட நிறங்கள் 3. இதில் நிறங்கள் 3 மட்டும்தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மற்ற 2 படமுமே ஆவரேஜ் தான். அடுத்து நவம்பர் 29 ரிலீஸ் ஆன ஆர்ஜே பாலாஜியோட சொர்க்கவாசல். இந்த படம் நல்லாவே இருந்துச்சு. அடுத்து லோ பட்ஜெட் மூவிஸ்ன்னு பார்த்தா இரவனில் ஆட்டம் பார், திரும்பி பார், டப்பாங்குத்து, பரமன், பாரி, மாயன்னு சொல்லிட்டு நிறையா படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஓடிடி ரிலீசஸ்ன்னு பார்த்தா நவம்பர் 18 நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த வெப் சீரிஸ் நயன்தாரா ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற ஆடியன்ஸ்க்கு எப்படின்னு தெரியல. அடுத்ததான் நவம்பர் 29 ஹாட் ஸ்டாரில் பேராஷூட் வெப் சீரிஸ் வந்துச்சு. இந்த வெப் சீரிஸ் டீசெண்டாகவே இருந்துச்சு. ஓவராலாக பார்த்தா நவம்பர் மாதம் சொதப்பல் தான். உங்களுக்கு பிடிச்ச மூவியை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சினிமா அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.